அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 6 மிக விரைவாக போய் கொண்டிருக்கின்றது. மக்களுடைய ஆஜர் தான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்து நண்பர்களெல்லாம் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து தொழுகை வந்தால் உங்களுக்கு தான் நன்மை, எங்களுக்கு நன்மை இல்லை. பள்ளிவாசலுக்கு நன்மை, பள்ளிவாசல் துவா செய்யுங்க, அவ்வளோதான். மனசு வச்சு நீங்கள்லாம் ஒரு மாதம் ஃபுல்லாக உழுதுண்டா உங்களுக்கு எல்லாம் பயிர் விளைச்சி உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜக்காத்து 8 வெள்ளி, இப்போ 8 வெள்ளி யார் கொடுக்கணுமோ உஸ்தாத் ஜவுபர் சாதிக்க பார்த்துக்கிறங்க இன்ஷா அல்லாஹ். 20, 22 ரமலானுக்குள்ளே நம்ம மூடிடுவோம். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்குள்ளே நீங்கள் சனி ஞாயிறு உங்களுக்கு தோது இருந்தால் நீங்கள் அந்த ஜக்காத்தோடைய காசு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எண்ணி கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். ரசீது வழங்கப்படும். இன்றைய தலைப்பு தவக்கல். தவக்கல் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அல்லாஹ் நம்மள்கிட்ட நம்ம பலகீனமான மனிதன் ரொம்ப பலகீனமானவன். முழுமையாக நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம நேற்று தக்வாவை பற்றி பேசணும், இன்றைக்கி தவக்கல். சூரா அல்-மாஇதாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டாக்கா, முழுமையாக நீ என்கிட்ட ஒரு காரியத்தை நீ ஒப்படைச்சிரு. தவக்கல்னால் நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம சரணை அடைஞ்சிடணும், மற்றதை அவன் பார்த்துக்கிடுவான். இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ பினாய்க்கு போகிறோம், நடந்து போக முடியுமா ஜி? காடியில் போனால் கூட உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ட்டு. அதனால் அல்லாட்ட நம்ம தவக்கல் து அலல்லா அப்படின்னு நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், முழுமையாக நடக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியாது. அப்போ தவக்கல் து அலல்லா அப்படின்னு நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் பார்த்துக்குறோம் அந்த இதை. ரெண்டாவது இந்த விஷயங்களில் என்னன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அமைதி கிடைக்கிது. என்றைக்கு நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறோமோ அந்த விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. ஈமானை உறுதிப்படுத்துது, பலப்படுத்துது. நம்ம ஈடுபடக்கூடிய காரியங்கள் வெற்றியாகுது. நம்மளுக்கு தவக்கல் செய்கிறதுனால நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். காரணம் என்னென்னாக்கா நம்மளுக்கு மனிதனுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. மனிதன் குறிப்பிட்ட காலம்தான், 45 வருஷம் 50 வருஷம் இருக்கிறோம், நம்ம இறந்து போயிடுவோம். நம்ம 100 200 வருஷம் இருக்க முடியுமாச்சு? முடியாது. அப்போ பலகீனமானவன் மனுஷன் இங்கே. அப்போ நம்மளுடைய ஈமான் உறுதியாகுது. நம்ம தவக்கல் செய்யல 2 ரக்காத் தொழுது தவக்கல் து அலல்லா அப்படின்னா நம்மளுடைய ஈமான் உறுதியாகுது. இன்னொன்று தவக்குள்னு இருக்குது. தவக்குள்னாக்கா அல்லாஹ் மேலே நம்ம எதுவும் நம்ம இது பண்ணுறதில்லை. ஆமாம், 2 அர்த்தம் இருக்குது. தவக்கல்னால் நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம சரணடைஞ்சிடுறது. மேலும் நம்மளோட இந்த மாதிரி முழுமையான நம்பிக்கை நம்ம நம்ம இபாதத்தில் ஈடுபடையில் நம்மளுக்கு ஒரு நல்ல உடல் அமைப்பு, நம்மளுடைய மன வலிமை ஏற்படுது. எல்லா வித காரியங்களும் அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துட்றான். அல்ஹம்துலில்லாஹ். மணி 10 ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌலானா ஹாஃபீஸ் அப்துல்லா முகமது சிராஜுதீன் அழைப்பு கொடுப்போங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما اختلفتم فيه من شيء فحكمه إلى الله ذلكم الله ربي عليه توكلت وإليه أنيب. وقال نبينا صلى الله عليه وسلم: لو أنكم كنتم تتوكلون على الله حق توكله لرزقتم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் சிறப்பான ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உலகத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பல தேவைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுக்குறான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வாழ்வாதாரத்துக்குண்டான பல தேவைகள் இருக்குது, வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குண்டான பல தேவைகள் இருக்குது. எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்புகிறது எந்த ஒரு தேவை மனிதனுக்கு உலகத்தில் வந்தாலும் அது அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்கணும், அல்லாஹு தாலாவிடத்தில் முன்வைக்கணும், அல்லாஹு தாலாவை பூர்த்தியாக நம்பணும். உள்ளத்தில் அல்லாஹு தாலாவினுடைய யகீன், நம்பிக்கை, தவக்குல் பூர்த்தியான முறையில் வரணும் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். மேலானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பக்கம் செல்லக்கூடிய மனிதர்களை அவன் மீது பூர்த்தியான முறையில் நம்பிக்கை வச்சு பாடுபடக்கூடிய எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைவிட மாட்டான். நம்ம எப்படி ரப்பை நினைக்கிறோமோ அது மாதிரி தான் என்னுடைய ரப்பு என்னோடு நடந்து கொள்வான். மேலானவர்களே, ஹதீஸுல் குத்ஸில வந்திருக்குது, அன இன்த ظني عبدي بي وانا معه اذا ذكرني. அன இன்த ظني عبدي بي, அடியான் என்ன நினைக்கும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேன். உள்ளத்தில் நான் அல்லாஹ் என்று நினைக்கும் போதெல்லாம், ரப்பை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கின்றேன். وَأَنَا مَعَهُ إِذَا ذَكَرَنِي, அவன் என்ன ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். மேலானவர்களே, யார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது பூர்த்தியான யகீன், தவக்குல் வைப்பார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை கைவிட மாட்டான். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லவ் அன்னகும் குன்தும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லருஸிக்தும் கமா யுர்ஸகுத் தய்ர் தஹ்து ஹிமாஸன் வ தருஹு பிதானா. எவ்வாறு அல்லாஹு தாலாவிடத்தில் பாரம் சாட்டணுமோ, தவக்குல் வைக்கணுமோ, அந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் தவக்குல் வச்சிங்க என்று சொன்னால் லருஸிக்தும் கமா யுர்ஸகுத் தய்ர், பறவைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு உணவளிக்கின்றானோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவான். அந்த பறவைகளை பாருங்க, காலை பொழுதுல வெறும் வயிற்றோட போகுது, வரக்கூடிய நேரத்தில் வயிறு நிரம்பிய நிலையில வருது என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. மேலானவர்களே, அது மாத்திரமா இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுறான், வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் தஆலாவின் மீது தவக்குல் வைப்பார்களோ, அல்லாஹ் தஆலாவிடத்துல பாரம் சாட்டுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவர்களுடைய தேவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றுகிறான். மேலானவர்களே, இந்த ஆயத்துக்கு கீழால தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு என்ற ஆயத்துக்கு கீழால அல்லாஹ் தஆலாவினுடைய முஹப்பத் கிடைக்குது. யார் தவக்குல் வைக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அது மாத்திரமா அவர்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் விசாலப்படுத்துறான். அல் இஸ்ஸா, அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன் நஜாத்து மினஷ் ஷைத்தான், அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் வெற்றிகரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான். அது மாத்திரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். மேலானவர்களே, எவ்வளோ லேசான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட அல் குர்ஆன்ல தவக்குல் சம்பந்தமாக 70க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மாத்திரம் நீங்கள் தவக்குல் வையுங்கள். மேலானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அழகான முறையில் தெளிவுபடுத்தியிருக்கிறான். فاعبده وتوكل عليه فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. سيدنا حضرت இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நெருப்புல போடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் நெருப்புல ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு சாதனையை சாதிச்சு காட்டினாங்க. இந்த நேரத்தில் ஒரு மலாயிகா வந்து கேட்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல, நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹு தஆலா போதுமானவன், அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த ரப்பும் இல்லை என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்தில்
முழுமையான முறையில் தவக்குல், முழுமையான முறையில் ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குளிர்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆக்கி கொடுத்தாங்க. அது மாத்திரமா இல்ல, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களும் எங்களுடைய தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு பேரும் காரே ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த ஹிரா குகையில் இருக்கிறாங்க. அந்த நேரம் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சந்தர்ப்பம், யாரும் இல்ல உதவிக்கு. இந்த நேரத்துல சொன்ன வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படவான அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நினையாத ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செஞ்சான். மேலானவர்களே, இன்றைக்கு கூட மக்காவுக்கு போனா, உம்ராவுக்கு போனா அவங்க இருந்த அந்த குஹா அப்படியே இருக்குது. அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். போய் வந்தாக்கள் சொல்றாங்க, பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது, இதுலுக்கு எப்படி இருந்தாங்க? அதுலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தாங்க. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல இடங்கள்ல தவக்குல பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டே இருக்கிறான். இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இயஹ்துல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون الذين صبروا وعلى ربهم يتوكلون. மேலானவர்களே, இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல கூறுறான், ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல உறுதி கொண்டா அது அல்லாஹ் தஆலாவிடத்துல ஒப்படைங்க, அல்லாஹ் தஆலாவிடத்துல முன்வைங்க. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முதவக்கிலீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு யாரெல்லாம் ஒப்படைக்கின்றார்களோ, அல்லாஹ் தஆலாவிடத்துல முன்வைக்கின்றார்களோ அப்படியாப்பட்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆரம்பத்தில் நான் ஓதி காட்டின ஆயத், உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு فإذا قضيتم الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. மேலானவர்களே, இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்துகள் எடுத்துக்கொண்டு சொன்னா பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல தவக்குல பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். எனவே வாழக்கூடிய நேரத்துல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும், எந்த ஒரு நிலைமையிலையும், எந்த ஒரு தருணத்திலையும் அல்லாஹ் தஆலாவிடத்துல நானும் நீங்களும் முழுமையான முறையில் ஒப்படைச்சு அல்லாஹ் தஆலாவை நம்பி உலகத்தை வாழ்வோமாக இருந்தா ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான். எனவே வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.